Hi friends, welcome to Software and Technology. நான் உங்க சத்யாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தானில் ஃபைல் ஹேண்ட்லிங் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நோட்பேடில் நம்ம நியூவாக ஒரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அது வந்து நம்ம ஒரு ஃபைல் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபைலை எப்படி கிரியேட் பண்ணுறது அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபைலை வந்து எப்படி நம்ம டெக்ஸ்ட் வந்து ரைட் பண்ணுறது அண்ட் தென் ரீட் பண்ணுறது சொல்லிட்டு இந்தமாரி பேசிக் ஆப்ரேஷனாக வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட பைத்தான் சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல் ஹேண்ட்லிங் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபோல்டரில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அண்ட் தென் அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கிரியேட் ஃபைல் சொல்லிட்டு ஒரு ஃபைல் வச்சிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் வந்து கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஃபைலில் ஏதாவது டெக்ஸ்ட் நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தனியாக வந்து ரைட் ஃபைல் சொல்லிட்டு இண்டிவிஜுவலாக ஃபைல் வச்சிருக்கோம். ஓகேங்களா? இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபைல் ரீட் பண்ணுறதுக்கு அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபைல் டிலீட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட் வந்து ஃபைல் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைல் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிரியேட் ஃபைல் .py அப்படிங்கிற ஃபைல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு ட்ரை எக்ஸப்ட் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா myfile.txt அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபைல். ஓகேங்களா? இந்த நேமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ நம்ம ஒரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே வந்து எக்ஸ் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபைலோட நேம் கொடுக்கணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஃபைல் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மீனிங். சரிங்களா? ஸோ அதுதான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து ஓப்பன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் ரெண்டு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து ஃபைல் நேம் அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ஃபார்மேட் கிரியேட் பண்ணுறோமா இல்லை வந்து delete பண்ணுறோமா ஸோ அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா எஃப் அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபைல் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து ஃபைல் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல் சொல்லிட்டு மெசேஜ் வரணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஃபங்க்ஷனில் வந்து ஃபைல் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எனக்கு வந்து இந்த ஃபைல் வந்து ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மெசேஜ் பிரிண்ட் ஆகணும் பார்த்தீங்களா? ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸப்ட்ல ஃபைல் எக்ஸிஸ்ட் சொல்லிட்டு ஒரு நேம் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்களா ஃபைல் ஹேண்ட்லிங் ஃபோல்டரில் நமக்கு எந்த ஃபைலுமே கிரியேட் ஆகலை. இப்போ நான் வந்து இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன். ஜஸ்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் F10. ஓகேங்களா? இப்போ ரன் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து ஃபைல் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்மளோட ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பார்த்தீங்களா myfile.txtன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எம்டியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் இப்போ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ கிரியேட் பண்ண ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் நம்ம ரைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ரைட் ஃபைல்.py அப்படிங்கிற ஃபைல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா myfile.text அதாவது ஓப்பன் ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னன்னா நம்மளோட ஃபைல் நேம் நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மெட் நம்ம வந்து ரைட் பண்ணுறதுனால வந்து இங்கே டபுள்யூ நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சம் டெக்ஸ்ட் வந்து ரைட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா f.write ஃபங்க்ஷனில் திஸ் இஸ் ஃபைல் ரைட்டிங் கான்செப்ட் நான் கொடுத்துக்கிறேன். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபைலில் வந்து நம்ம கொடுக்குற இந்த டெக்ஸ்ட் வந்து ரைட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் நமக்கு மெசேஜ் வரணும் பார்த்தீங்களா? ஸோ அதுக்காக பிரிண்ட்ல ஃபைல் ரைட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபைல் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் நான் ரன் பண்ணுறேன். ஜஸ்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் F10. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைல் ரைட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கறதா இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் இந்த myfile.text நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திஸ் இஸ் ஃபைல் ரைட்டிங் கான்செப்ட் சொல்லிட்டு நமக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து இங்கே ரைட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்து நம்ம ஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு, ஃபைல் வந்து ரைட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம ரீட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபைல் read.py சொல்லிட்டு இந்த ஃபைல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நார்மல் ஓப்பன் ஃபங்க்ஷனில் நம்மளோட ஃபைல் நேம் நான் கொடுத்துக்கிறேன் myfile.txt. அண்ட் தென் நம்ம ரீட் பண்ண போகிறதுனால நம்ம ஃபார்மேட் வந்து ஆர் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் கொடுக்கணும், ரைட் பண்ணுறோம் அப்படின்னா டபுள்யூ கொடுக்கணும், ரீட் பண்ணுறோம் அப்படின்னா ஆர் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நான் ரீட் பண்ண போகிறேன், அதனால் வந்து ஃபார்மேட் வந்து ஆர் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து பிரிண்ட்டில் பார்த்தீங்கன்னா f.read அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ எஃப்ல நமக்கு என்ன இருக்கும் நம்மளோட ஃபைல் நேம் இருக்கும். அப்போ அந்த ஃபைல் நேமில் இருக்கிற டெக்ஸ்ட் நம்ம ரீட் பண்ணணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா f.read ஃபங்க்ஷனை கால் பண்ணி நான் அதை அப்படியே நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் F10. இப்போ ரன் பண்ணுறேன். நம்மளுக்கு பார்த்தீங்களா திஸ் இஸ் ஃபைல் ரைட்டிங் கான்செப்ட் சொல்லிட்டு நம்ம அந்த ஃபைலை நம்ம ரீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபைல் இப்போ ரீட் பண்ணியாச்சு. அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஃபைல் அப்பன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்மளோட ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த டெக்ஸ்ட் கோடையே நான் இன்னொரு டெக்ஸ்ட்டை வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா அப்பன் அப்படிங்கிற மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் ஃபைல் append.py அப்படிங்கிற ஃபைல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
ஸோ இந்த ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைலை வந்து அப்பன் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள் ஓப்பனில் நம்ம ஃபைல் நேம் நான் கொடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னு சொல்லிட்டு ஃபார்மேட் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா அப்பண்ட் அப்படிங்கிற மீனிங், அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஏ சொல்லிட்டு ஃபார்மேட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இது என்ன பண்ணுறேன்னா எஃப் அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இங்கே எதுக்கு நான் ஃபைல் ரைட்டில் ஸ்லாஷன் போட்டிருக்கேன்னா நியூ லைனில் வரணும். ஓகேங்களா, ஏன்னா ஆல்ரெடி ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. இந்த டெக்ஸ்ட்டுக்கு பக்கத்தில் நமக்கு வந்து டெக்ஸ்ட் நம்ம பிரிண்ட் ஆகக்கூடாது. ஓகேங்களா, இது கீழே தான் நமக்கு என்ன ஆகும்னா நியூ லைன் ஓப்பன் ஆகி அந்த நியூ லைனில் டெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஃபைல் ரைட்டில் ஒரு ஸ்லாஷன் கொடுத்துருக்கேன். அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நியூ லைன் ஓப்பன் ஆகும். அந்த நியூ லைனில் நம்ம அப்பன் பண்ணுற டெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப் டாட் ரைட் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனில் திஸ் இஸ் ஃபைல் அப்பண்ட் கான்செப்ட் சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் நான் கொடுக்குறேன். அப்போ நம்மளுக்கு அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட் பிரிண்ட் ஆயிடும், திஸ் இஸ் ஃபைல் ரைட்டிங் கான்செப்ட். அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது கீழேயே திஸ் இஸ் ஃபைல் அப்பண்ட் கான்செப்ட் சொல்லிட்டு நம்மளுக்கு கீழே பிரிண்ட் ஆகும். இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்பண்ட் ஆனதுக்கு அப்புறமா ஃபைல் அப்பண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஃபைலை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இந்த ஃபைல் நான் ரன் பண்ணுறேன். Ctrl+Shift+F10. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைல் அப்பன் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு மெசேஜ் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்பண்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா, அங்கே பாருங்கள் மை ஃபைல் டெக்ஸ்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஃபைல் அப்பண்ட் கான்செப்ட் சொல்லிட்டு அந்த ஃபைலில் நம்மளுக்கு இன்னொரு டெக்ஸ்ட் வந்து அப்பண்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா, ஸோ இதான் வந்து அப்பண்ட் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ அப்பன்னா ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி டெக்ஸ்ட்டு கூட இன்னொரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணணும்னு சொல்லி மீனிங். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட் நம்ம ஏன் நம்ம கொடுத்துருப்போம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம ஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு, அண்ட் தென் வந்து ஃபைல் ரைட் பண்ணியாச்சு, அண்ட் தென் ரீட் பண்ணியாச்சு, அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்பன் பண்ணியாச்சு. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண இந்த ஃபைலை டெலீட் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ இந்த ஃபைல் லேண்டிங் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா மை ஃபைல் டாட் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலை என்ன பண்ண போகிறேன்னா டெலீட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா delete file dot py அப்படிங்கிற இந்த ஃபைல் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இம்போர்ட் OS நான் கொடுத்துக்கிறேன். ஸோ OS எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஃபைல் வந்து இதுக்கு இல்லையா நம்ம செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்களா, இஃப்ல os.path.exist ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன். அப்போ இந்த ஃபைல் வந்து நம்ம ஃபோல்டரில் இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபைலை ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு தான் வந்து இந்த os.remove ஃபங்க்ஷனை கால் பண்ணி அந்த நம்மளோட ஃபைல் நேம் அங்கே பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபைல் வந்து இந்த பிளேஸ்லேருந்து ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். பிரிண்ட்டில் ஃபைல் டெலிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா எல்ஸ் பார்ட். ஓகேங்களா, ஏன்னா இந்த இஃப் பார்ட்டில் வந்து ஃபைல் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபைல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் சொல்லிட்டு நமக்கு வரணும். ஓகேங்களா, ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட்டில் த ஃபைல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இந்த ஃபைல் நான் ரன் பண்ணுறேன். ஜஸ்ட் Ctrl+Shift+F10 பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைல் டெலிட்டட் சக்ஸஸ்ஃபுல் சொல்லி நமக்கு மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபைல் லேண்டிங் ஃபோல்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண அந்த ஃபைல் வந்து இருக்காது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து அகைன் நீங்கள் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் கிரியேட் ஃபைலில் போயிட்டு ஜஸ்ட் அகைன் 2 ஃபைல் ரன் பண்ணுறேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் அந்த ஃபோல்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் வந்து மை ஃபைல் டாட் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அகைன் வந்து நமக்கு அந்த ஃபைல் வந்து கிரியேட் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபைல் ஹேண்ட்லிங்கில் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண முடியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலில் ரைட் பண்ண முடியும், ஃபைல் ரீட் பண்ண முடியும், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அப்பன் பண்ண முடியும். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபைலை டெலீட் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் ஹேண்ட்லிங் சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் ஹேண்ட்லிங் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பார்த்துட்டோம். அண்ட் தென் அந்த ஃபைல் ஹேண்ட்லிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து அந்த ஆப்ரேஷன்லாம் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னா டீட்டெயிலாக பார்த்துட்டோம். சரிங்களா, ஸோ அண்ட் தென் இந்த வீடியோக்கான சோர்ஸ் கோட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கிறேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.